ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் ஜெனம்மா பேசுகிறேன். தையல் பயிற்சியில் ஒரு தொடர்கதை. இது அடுத்த வீடியோ. பாபநாசத்தில் படித்து தையல் கிளாஸு முடித்து அடுத்த ஒரு வருஷம் தையல் கிளாஸு முடிச்சிட்டேன். 1 இயர் கோர்ஸு புனித செபஸ்தியார் மேல்நிலைப்பள்ளி, பாபநாசம், தஞ்சை மாவட்டம் பாபநாசம். அந்த புனித செபஸ்தியார் தையல் பள்ளியில் ஒரு வருட கால தையல் பயிற்சி நான் முடித்தேன். முடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு திருச்சியில் டிப்ளமா கிளாஸ் எனக்கு கிடச்சது. திருச்சி டிப்ளமா கிளாஸ் திருச்சியில் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. அதில் தான் தையல் டீச்சர் எனக்கு திருச்சியில் கிடச்சது. திருச்சி வெங்கங்குடி ரோட்டில், சமயபுரம் ரோட்டில் எம்எஸ்டிசி மல்டி மில்க் ட்ரைனிங் சென்டர்னு ஒரு இருக்குது, இப்போயும் ஓடிக்கிட்டுருக்கு. அதில் தான் எனக்கு சீட்டு கிடச்சது. தையல் டீச்சிங் முடிக்கிறதுக்கு. அதில் தான் எங்கள் அம்மா எனக்கு அதில் சேர்த்து விட்டாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் தான் என்னைய அந்த தையல் பயிற்சி. அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இந்த தையல் பயிற்சி முடித்தோன்னே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்த பிறகு தான் எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் தான் என்னை அந்த தையல் கிளாஸு டீச்சருக்கு படிக்க வச்சாங்க. அந்த படிப்பு அங்கே போய் தான் படிக்கிறதுல அதில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 1000 விஷயம் இருக்குது. நான் அதை ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா. இப்போ அம்மா பயமாக இருக்குது, கண் ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபேனும் இல்லை, முடியலையே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபேன் இல்லாமல் அழகாக நான் சொல்லலான்னு பார்த்தா என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் இல்லாமல் உங்களுக்கு அழகாக நான் இந்த இதை எடுக்கலான்னு பார்த்தா என்னால் முடியல. ஃபேன் காற்று இல்லாமல் என்னால் சொல்லித்தர முடியல. சரி, உங்களுக்கு கிளாஸு உங்களுக்கு எடுக்க முடியல. ஓகேங்களா, இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ண முடியல. ஓகே, நன்றி, வணக்கம். இங்கேருந்து நம்ம தையல் கிளாஸு பயிற்சியில் இந்த தையல் கிளாஸு பயிற்சி முடித்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாத்தி, கீதா, சாந்தி இவங்களையெல்லாம் விட்டுட்டு நான் தனியாக தான் அங்கே போனேன். அங்கே ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு மிங்க் ஆகிட்டாங்க. ரோசி, ஃப்ளோரா, கீதா, எக்ஸட்ரா, சித்ரா, இவங்களாம் நிறைய எனக்கு அங்கே ஒரு வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு டைலரிங் முடிச்சுட்டு அங்கே நிறையா நினைவுகள். அங்கே ஒரு காலேஜ் அனுபவம், திருச்சி ஃபுல்லாக சுற்றி பார்த்த அனுபவம், காவேரியில் குளித்த அனுபவம், சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்ட அனுபவம், உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கும் பாருங்கள், திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில். அங்கே போய் வாரம் மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் அங்கே என்ஜாய் பண்ண அனுபவம். இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இந்த தையல் கிளாஸில் எனக்கு நிறைய கிடச்சிது. திருச்சி மங்களுக்கு தான் நாங்கள் கிஃப்ட்டு வாங்க போவோம். திருச்சி மங்களுக்கு தான் கிஃப்ட்டு வாங்க அடிக்கடி நாங்கள் போவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்ல போனால் நாங்கள் திருச்சி மங்களுக்கு கிஃப்ட்டு வாங்க அங்கே தான் போவோம். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் நிறையா சுற்றின காலம், சினிமாவுக்கு போன காலங்கள், இந்த சந்தோஷமான தருணம் காலங்கள் அனைத்துமே எனக்கு இதில் தான் திருச்சி டிப்ளமா ஸ்கூலில் படிக்கும்போது தான் எனக்கு அது கிடச்சது. ஹாஸ்டல்லே தங்க வச்சு படிச்சிட்டாங்க. ஓகேங்களா, எனக்கு இது கண்ணை நல்லா பார்க்குறது கூசுது. ஹாஸ்டல்லே தங்க வச்சு படிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்டல்லே தங்க வச்சு எங்களை படிக்க வச்சுட்டாங்க எங்கள் அம்மா அப்பா. திருச்சியில் ஹாஸ்டல்லே தங்கி படித்த ஒரு அனுபவம் தான் அங்கே திருச்சியில் அந்த தையல் கிளாஸு. அந்த தையல் கிளாஸில் தான் படிப்பு சம்மந்தப்பட்டது நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. படிப்பு சம்மந்தப்பட்டது ஏகப்பட்டது நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த தையல் கிளாஸில். அங்கே நல்ல ஒரு காலேஜ் அனுபவம் எனக்கு நிறைய கிடச்சது. ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது, ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, அதான் வருஷத்துக்கு வரும் இல்லையா, அந்த ப்ரோக்ராம் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் சுற்ற போகிறது, சினிமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்பயாவது கூப்பிட்டு போவாங்க ஒன்றா எல்லோரையும் சேர்த்து.
நிறைய அனுபவம் வந்து அந்த இதில் தான் எனக்கு கிடைச்சிது. அந்த கோர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு முடித்து டீச்சராக எனக்கு அந்த வேலை வந்து எனக்கு செய்கிற தகுதியோடு நான் வெளியில் வந்தேன். அங்கே இருக்கும்போது தான் திருச்சியை ஃபுல்லாக நம்ம வந்து திருச்சியை சுற்றி பார்த்தது. சமயபுரம் மாரியம்மன் கோயில், அந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்து அடிக்கடி நம்ம போனது வந்தது இதெல்லாம் அங்கே தான் நமக்கு இல்லைங்களா. அந்த அனுபவம்லாம் அங்கே தான் எனக்கு அதிகமாக கிடச்சிது. தையல் கிளாஸ் வந்து டிராயிங் பண்ணுறது, ப்ராக்டிக்கல் அங்கே நிறையா தியரி வந்து நிறையா தியரி, ப்ராக்டிக்கல் வந்து இந்த ஒரு வருஷ கோர்ஸில் ஒன்லி ப்ராக்டிக்கல். கட்டிங்கு தைக்கிறதே கற்றுக்கிட்டோம். ஆனால் அங்கே போய் எழுதுறது, படிக்கிறது, நுணுக்கங்கள் கற்றுக்கிறது, மெஷர்மெண்ட்டு எடுக்க கற்றுக்கிறது, ஒரு ஆவரேஜாக குத்து மதிப்பாக நம்ம என்ன செய்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து திருச்சி இன்ஸ்டியூட்டில் எம்எஸ்டிசி ஷார்ட்டாக அப்படி தான் எங்களுடைய இன்ஸ்டியூட் நேம் இருக்கும். எம்எஸ்டிசி மல்டி மில்க் ட்ரைனிங் சென்டர் திருச்சியில் இருக்குது. திருச்சி வெங்கங்குடி ரோட்டில் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டு மெயின் ரோட்டில் இருக்குது. அதில் தான் வந்து நான் படித்தது. அதில் கோர்ஸு முடித்து வந்தோன்னே தான் திரும்ப அதில் கோர்ஸு முடித்து திரும்ப எங்கள் கிராமத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே நான் டீச்சராக வேலை பார்க்க ஆரம்பித்தது தான் எங்கள் ஏரியாவில் முஸ்லீம் ஏரியான்னு ஒரு வீடு 10,000 வீடு வரலையும் இருக்கும். அதில் தான் முதலாக நான் டீச்சராக வந்து பயணித்தது. காலமும் நேரமும் முதல் சம்பளம் எல்லாமே அதில் தான் நான் வந்து டீச்சராக வந்து வேலை செஞ்சு நான் முதல் சம்பாரித்தது. இந்த தையல் பயணத்தில் மீண்டும் அடுத்த வீடியோவில் வாங்க. சுவாரஸ்யமான எல்லா கதைகளையும் என்னுடைய கதைகளையும் அதிக கதைகளையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மே தின வாழ்த்துக்கள். மே தினம்ங்கிறதுனால இன்றைக்கி மே தினத்துக்கு இந்த வீடியோ அன்றைக்கி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மே நாளில் எல்லோரும் உழைச்சி முன்னேறணும். தையல் கிளாஸு கற்றுக்கங்க. அதை தான் சொல்லுவேன். தையல் ஒரு சிறந்த தொழில். தையல் கிளாஸ் எல்லோரும் கற்றுக்கங்க. தையல் கிளாஸ் கற்றுக்கங்க. தையல் மிஷினு ஒவ்வொரு வீட்லேயும் வாங்குங்க. இந்த மே தினத்தில் நான் தான் சொல்லுவேன். சரியான இது ஒரு தொழில் இல்லைங்களா. இந்த தொழிலை வந்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் நமக்கு ஈடு கொடுக்கும். மே தின வாழ்த்துக்களில் இந்த வீடியோவிலையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த சேனலை வந்து இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பல விஷயங்கள் நம்ம இந்த தையல் கிளாஸ் சம்மந்தப்பட்டது நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் த லைவ். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு லைக்கை போடுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் சென்னை ஜனோவை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.